அது கனகாலம் அப்படி கிடந்து ஊக்கி இருக்கு. எங்க வா காய்களோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது ப்ளாக். ஸோ இன்றைக்கு வந்து முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு காட்டுக்கு வந்திருக்கிற முள்ளுக்குள்ளே. இப்போ இந்த சீசன் வந்து பொப்புள் பழம் அதிகமாக வந்து இங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ பொப்புள் பழம் அப்படின்னு இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் இந்த சேனல்லே வந்து 2-3 தரம் இந்த போன இடங்களில் வந்து பொப்புள் பழம் இருந்துட்டு பிடுங்கி போட்டிருப்பேன் வீடியோ. பொப்புள் பழம் தான் பிடுங்க வந்து நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்தெந்த இடங்களில் பொப்புள் பழம் இருக்குது அப்படின்னு போயிட்டு காட்டுக்குள்ளே பார்க்கலாம். எங்கே வருங்க 2 பேரும்? பொப்புள் பழத்துக்கோ தெரியுமா? அங்கடா கண்டு ஜிவா தூரம் போகக்கூடா. அது கனகாலம் அப்படி கிடந்து ஊக்கி இருக்குடா. பொப்புள் இந்த பொப்புள் காய் இது பொப்புளோ பூக்குமே படிக்கல பூக்குமா? இது காஞ்சி ஒன்றியா? அதே கசட்டேண்டா கயட்டை மரம் மாடி. டே இது பெரிய காடு மாதிரி கிடக்குடா. இதெல்லாம் இல்லையாடா பொப்புளம்? பொப்புள் காய் தானா இருக்கு. இனித்தான் அந்த ஐயா சொன்னவர் இல்லை, இனித்தான் சீசன் தொடங்குமா வந்து அதான் காய் தாண்டா இருக்கு. டே டைம் ஆகுதுன்னு இதுக்குள்ளே நிற்கல. அதுவா யானை இல்லாமல் வருமா? இல்லைடா பாதை இல்லைடா. நிறைய துறம் உள்ளுக்குள்ள நடந்து வந்தாங்களா. ஆனால் பொப்புள் பழம் இல்லை. அதிகமாக வந்து அந்த பழமும் வந்து சில மரங்களில் ஒரு கொடிகளில் தான் இருக்கும். நிறைய வந்து முடியாது காட்டுக்குள்ளே. இந்த ரோடு தெரியுமா? இந்த ரோட்டில் தான் அன்றைக்கு வந்து நான் நாங்கள் நேராக போயிருப்போம். ஒருத்தர் கால் திருப்ப இங்கே தான் வந்து பார்த்துறேன். அந்த டேட் ஜூன் 31ஆம் தேதி வந்து இதுக்குள்ளே வந்து நிற்கிறோம். இனித்தான் வந்து சீசன் வந்து நிறைய தொடங்குமாம். இப்போ எல்லாம் காயாக தான் இருக்குது பொப்புள் பழம் இல்லாமல். ஸோ நீங்கள் சாப்பிடணும், அப்படி பொப்புள் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இனி இங்கால வரலாம். ஸோ வன்னியில் இருக்கிற பெரும்பாலான காட்டு பகுதிகளில் வந்து பொப்புள் பழம் இருக்கும். ஆனால் தேடி கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். இங்கால வந்து வன்னியில் நிறைய இடங்கள் இப்படி காடுகளாகவே இருக்குது பின்னால். ஸோ இதுக்கெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் பேர் சேர்ந்து இப்படி பழங்கள் பிடுங்க வாருது, இல்லாட்டி பாலப்பழம் பிடுங்க வாருது வந்து அடிக்கடி அந்த சீசன் டைமில் வந்து வந்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ இப்போ மரத்துக்கு மேலே வந்து இருக்கிறோம். வர அங்கே தோட்டம் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன மரம் மேடம்? இந்த மரம் முதிரியோ? பண்டிக்காடோ? உலுகாமவாடா? இங்கே வந்து அந்த விவசாயத்துக்காக அப்படி காடுகளை வெட்டி பிடிச்சிட்டு வராங்களோ ஒரு இடமா. ஸோ அதால் தான் இந்த பாதை எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அந்த வேலி அடித்து கிடக்கிறது எல்லாமே வந்து இப்போ விவசாயம் வந்து உள்ளுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறாங்க. இது என்னடா கொடி இப்படி படந்து போயிருக்குது? என்னன்றா இப்படி மரம் முழுக? மரம் முழுக்க படம் இருக்குது. ஏண்டா அவங்கள வருவாங்க சின்னவங்கள வர சொல்லுங்க. வா இதெல்லாம் இப்படியோ காட்டுக்குள்ளேயே கிடந்து உக்கிடும். இப்படியெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்குமெண்டா இப்போ வந்து இது ஃபுல்லாக உரத்துக்கு எடுத்துருப்பாங்க. ஆனால் இப்படி நிறைய மரங்கள் வந்து எங்களுக்கு காட்டுக்குள்ளே வந்து முறிஞ்சு அப்படியே விழுந்துருக்கு.
ஆனால் பக்கத்துலேயே அங்கே குடியிருப்பு இடம் இருக்குது. யானை யானை குட்டி யானை ஓடக்கூடாது. மறுபடியும் பார்த்து வந்து வாங்கி அது இருக்கும்டா. இங்கே வா ஜானு. வெட்டடா டேடா இங்கே வா. இங்கே ஜானு 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 இங்கே வா. இதெல்லாம் பிடிங்கண்ணே. இதில் பச்சை காய் கூட இல்லை. இங்கோட்டா குரங்குல இங்கோ சரியா வித்தியாசமான குரங்கு இல்லை.